பௌர்ணமிக்கு ஊர்ல திருவிழா நடக்க போகுது. அந்த நேரத்துல ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. அந்த சமயத்துல என்கிட்ட இருக்கிற சக்தியை நான் வெளியே விடுவேன். நீங்க 2 பேரும் அதுக்கு காவலா இருக்கணும். அந்த சக்திக்கு யாரும் தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு பாத்துக்கோங்க. நான் நினைச்சது நடந்துடும். 7 பானை தங்கமும் எனக்கே சொந்தமாயிடும். உன்னுடைய பங்கு எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கோ ஜப்பானுக்கோ ஜெர்மனிக்கோ போ. உனக்கும் அதேதான். உன்னுடைய பங்கை எடுத்துக்கிட்டு நீ போ. நான் சொல்றத கவனமா கேளுங்க. அந்த சக்தி யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. அதுக்கு பொறுப்பு நீங்க தான். புரிஞ்சுதா? உஷாரா வேலையை முடிக்கணும். கிளம்புங்க. இங்க பாரு முனி, நீ பழைய மண்டபத்துக்கு போய் அங்க ஏதாவது விஷயம் இருக்கான்னு பார்த்து எனக்கு தெரியப்படுத்து. சரிங்கண்ணா. அப்புறம் அந்த மண்டபத்தை சுத்தி அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு தெரியப்படுத்து. அப்புறம் நான் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் போய் சேர்ந்து பாக்குறோம். அந்த டைம்ல உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்களான்னு நீ பார்த்து சொல்லணும். சரிதானே? சரிண்ணா. சரியா மணி? அண்ணா, உங்க உதவிக்கு நானும் உங்க கூட வரேண்ணா. வேண்டாம், நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். திருவிழாவுக்கு எந்த பிரச்சனை வராதபடி பாத்துங்க. சரிண்ணா. அண்ணா, நானும் வரட்டுமா? வேண்டாம்மா, நீ வீட்டுக்கு போ. இல்லண்ணா, நானும் வரேன். வேண்டாம் சந்திரா, திருவிழாவுல நீயும் லட்சுமியும் 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீ போமா. இங்க பாருங்க, என்னை விட்டுட்டு போனேன். நான் அதுக்கப்புறம் அங்க தனியாவே வந்துருவேன். எனக்கு ஏதாவது ஆச்சு எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. அப்புறம் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆமா. வேண்டாம் சந்திரா, நான் சொன்ன கேளு. அண்ணா, நீங்க கூட்டிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். சரி, நீ வீட்டுக்கு போ. சரிங்கண்ணா. வா சந்திரா.